நான் என்னோட 10 வருஷத்த வேஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு விஷயம் பண்றது மூலியமா. 2019 நான் அப்பதான் காலேஜ் பாஸ்ட் அவுட் ஆயிட்டு, ஒரு புது ஆஃபீஸ்ல போய் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிட்டு ஜாயின் பண்றேன். ஸோ அங்க ஜாயின் பண்ணும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே என் கூட வந்து ஜாயின் பண்றாங்க. அங்க ஒரு ட்ரெய்னர் இருக்காரு. ஆரம்பத்தில எனக்கும் ட்ரெய்னருக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நெறைய விஷயங்கள் எனக்கு சொல்லிக் குடுத்தாரு. அந்த ப்ராஜெக்ட்ட பத்தி நெறைய விஷயங்கள் எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு நெறைய எரர்ஸ் வர ஸ்டார்ட் ஆச்சு. நெறைய எரர்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும்போது, அவரு என்ன வந்து எல்லார் முன்னாடியும் வச்சு திட்டிட்டாரு. இது எனக்கு எப்படின்னா, உள்ளுக்குள்ள ஒரு கிரீஃபா மாறிடுச்சு. இந்த கிரீஃபா மாறுனதுக்கு அப்புறம், நான் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னா, அவர பத்தி குறை சொல்ல ஆரம்பிக்கிறது. அந்த ஆஃபீஸ் பத்தி குறை சொல்ல ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, என் நம்பர் ஆஃப் திங்ஸ்ல நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு விஷயத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து எனக்கு அங்கேருந்து மட்டும் வந்த ஒரு விஷயம் கிடையாது. இது பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட சின்ன வயசுலேருந்து, என்னோட அந்த காலேஜ் முடிக்கிற வரைக்குமே, நான் மத்த விஷயங்கள் மேல அதிகமான கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கேன். பட் இது எப்போ என்ன பாதிச்சுச்சு அப்படின்னா, நான் இந்த மாரி ஜாப் போகும்போது எனக்கு பயங்கரமா எல்லா இடத்துலயுமே பாதிச்சுச்சு. லைக் வந்து இங்க சரியில்ல அப்படின்ட்டு இன்னொரு இடம். அங்க சரியில்லன்னு அங்க கம்ப்ளைண்ட்ஸ். அங்கேருந்து அங்க. அங்கேருந்து கம்ப்ளைண்ட்ஸ், அங்கேருந்து அங்க. இப்படி ட்ராக் நான் வந்து மாறிக்கிட்டே இருந்தேன் என்னோட லைஃப்ல. இது எனக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஒரு கான்ஸ்டன்ட்டான ஒரு மைண்ட் செட்ட குடுக்கவே இல்ல. ரைட். ஸோ அப்போ நம்மள்ல நெறைய பேர் இதே மாரி தான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம லைஃப்ல. எல்லா விஷயத்துக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அங்க இருக்கிற நல்ல விஷயத்த பார்க்காம, கெட்ட விஷயத்துக்கு அதிகமான பிராரிட்டீஸ் குடுத்துக்கிட்டே இருப்போம். ஓகே. ஏன் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோம்? இந்த கம்ப்ளைண்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ஹேபிட்டா அப்படின்னு கேட்டா, லிட்டரலா கம்ப்ளைண்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஏன் கம்ப்ளைண்ட் பண்றோம்? மத்தவங்க கிட்ட நமக்கு வந்து எம்பத்தி கிரியேட் ஆகணும்னு. நான் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதிகமாவே நான் வந்து நெறைய விஷயங்கள பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். எங்க வீட்ல இப்படி இருக்காங்க. எனக்கு வந்து ஒரு ஃப்ரீடமே இல்ல. எனக்கு வந்து இப்படி இருக்கு, அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்காக அப்படின்னா, நான் தனியா இருக்கேன் அந்த நேரத்துல. அதனால எனக்கு யாரா ஒருத்தவங்க சப்போர்ட்டுக்கு வேணுங்கிறதுனால, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் எம்பத்தி அதாவது என்ன அவங்க பரிதாபப்படணும், என்ன பாவம் பார்க்கணுங்கிறதுக்காக, நான் வந்து என்னோட எல்லா கம்ப்ளைண்ட்ஸையும் அவங்க கிட்ட போய் சொல்றேன். அட் த சேம் டைம் 2வது எதுக்காக அதிகமா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருப்போம் அப்டின்னா, நம்ம மேல ஒரு அட்டென்ஷன் வரணும். அதாவது யாருமே நம்மள கண்டுக்கல அப்டின்னா, நம்ம மேல அட்டென்ஷன் வரணுங்கிறதுக்காக, ஏதோ ஒரு விஷயத்த பத்தி குறை சொல்லும்போது, அந்த இடத்துல கான்வர்சேஷன்ங்கிறது பில்ட் ஆகும். இது மேபி அந்த நேரத்துல ஒரு தற்காலிகமான ஐ மீன் டெம்பரவரியான ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபரா இருக்குமே தவிர, பட் நெறைய பேருக்கு உங்கள பிடிக்காம போயிடும். இன்னும் சில பேர் எதுக்காக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்டின்னா, ஒரு சில நேரங்கள்ல, ஒரு சில விஷயங்கள், ஒரு சில இடங்கள்ல அவங்க இந்த சொசைட்டியால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. உடனே அது வந்து ஒரு சில பேருக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குது. இன்னும் சில பேருக்கு இதெல்லாம் நடக்கவே இல்ல அப்படிங்கிறதுனால, இந்த இடத்துல சேஞ்ச் தேவை அப்படிங்கிறதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நீங்க ஓவரா இந்த ஒரு ஹேபிட் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நான் பண்ண நெறைய விஷயங்கள் என்ன அப்படின்னா, அ நான் வந்து அதிகமா இந்த கான்வர்சேஷன் பண்ணாலே நெகட்டிவாவே பேச ஆரம்பிப்பேன். அங்க நல்ல விஷயம் இருந்தா கூட, பட் அத பத்தி யோசிக்கவே மாட்டேன். எப்ப பார்த்தாலும் கெட்ட விஷயத்த பத்தி பேசிக்கிட்டே இருப்பேன் அதிகமா. இது வந்து பெசிமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் வந்து நல்ல விஷயத்த பார்க்காம, எப்ப பார்த்தாலும் கெட்ட விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள் அதிகமா பார்க்க நம்பர் 2 ஃபீலிங் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன். எந்த ஒரு விஷயம் கிடைச்சாலும் அதில சாட்டிஸ்ஃபைட் ஆவாம, இன்னும் எனக்கு வேணும், இன்னும் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம அதிகமாவே என்ன பண்ணுவோம்னா, கம்ப்ளைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அப்படிங்கிறதும் நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா, நம்ம வந்து மேக்ஸிமம் ஆஃப் த டைம் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். எனக்கு இவ்ளோ பிரச்சனை இருக்கு, இவ்ளோ பிரச்சனை இருக்கு. ஆனா, அந்த பிரச்சனைய நம்ம சரி பண்ணணும்னு நினைக்க மாட்டோம். எக்ஸாம்பிளுக்கு என்னோட என்னோட ஸ்கூல் லைஃப்ல எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நெறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். லெட்ஸ் சே எதுக்காகன்னா மேக்ஸ் ஆஃப் த டைம் சாப்பாட்டுக்காக. அது மேபி எங்க வீட்ல சொல்லியிருந்தா கூட அவங்க அந்த சாப்பாடு வந்து ப்ராப்பரா எனக்கு பண்ணி குடுப்பாங்க. பட் எங்க வீட்ல அந்த விஷயத்த பத்தி நான் வந்து சொல்லாம, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் அ எனக்கு வந்து எங்க சாப்பாடு வந்து இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணணும்னு யோசிக்காம, எனக்கு அந்த நேரத்துல ஒரு ரிலீஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாரி விஷயங்கள நான் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நெகட்டிவான ஃபீட்பேக் வந்தா கூட நம்ம கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா? என்னோட லைஃப்ல நடந்த விஷயம். அந்த மாரி. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்களேன். இங்க யாருக்காவது உங்களோட பெயின் பத்தி கவல இருக்கா? அப்படின்னு கேட்டா தேவையில்லையே. எதுக்கு மத்தவங்க உங்களோட பெயின் பத்தி அவங்க கவலைப்படணும்? யோசிச்சு பாருங்க. நம்ம ஏன் நெறைய கம்ப்ளைண்ட் பண்றோம் அப்டின்னா, நம்மளோட பெயின்ஸ வந்து நம்ம வந்து சொல்லணும். எனக்கு இவ்ளோ கஷ்டம் இருக்குப்பா, எனக்கு இவ்ளோ இது இருக்குப்பான்னு ஏதோ அது பெரிய ரிவார்ட் மாரி நம்ம சொல்லணும். ஆனா, யோசிச்சு பார்த்தா நம்மளோட சஃபரிங்ஸ பத்தி மத்தவங்க தெரிஞ்சுக்கணும். அட் த சேம் டைம் அவங்க அத வந்து கவலைப்படணும்னு எந்த விதமான அவசியமும் இங்க கிடையாது இல்லையா? பட் நான் என்ன நெனச்சுட்டு இருந்தேன் அப்டின்னா, என்னோட கவலைகளையும், கஷ்டங்களையும் சொன்னா, அத வந்து ஓகேடா நான் உன் கூட இருக்கேன்டா, எப்டின்னு சொல்றதுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. எனக்கு இவ்ளோ பேர் இருக்காங்க அப்டின்னு நான் நெனச்சேன். பட் அது உண்ம கிடையாது. யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல நீங்க எந்த விஷயம் பண்ணாலும், இங்க குறை சொல்றதுக்கும், உங்க ஆப்போசிட்டா வந்து அப்போஸ் பண்றதுக்கும் நெறைய பேர் இருக்க போறாங்க. அப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஒரே ஒரு பெர்சன் யாரா இருப்பாங்க அப்டின்னா, லிட்டரலா அது உங்களோட அம்மாவா மட்டும் தான் இருப்பாங்க.
அப்போ இந்த உலகத்த எதிர்த்தே யார் நிக்கிறீங்கன்னா, நீங்களும் உங்க அம்மா மட்டும் தான் நிக்கிறீங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, எதுக்காக நீங்க போய் மத்தவங்களோட ஒரு ஆதரவ நீங்க தேடணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் அவங்க உங்களோட பெயின புரிஞ்சுக்கணும்? அதே மாரி அ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல எனக்கு வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு புலம்பிட்டே இருப்பேங்கிற ஒரு பேர் இருக்கும். அதனாலேயே மேக்ஸிமம் ஆஃப் த டைம் என்ன வந்து வெளிய கூப்பிடவே மாட்டானுங்க. "ஏய் ஏன்டா அவன கூப்பிடுற? அவன கூப்பிட்டாலே அவன் புலம்பிட்டே இருப்பான்டா. ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி பேசிக்கிட்டே இருப்பான்டா. தேவையில்லாம பேசுவான்டா" அப்படின்ட்டு. லிட்டரலா அது உண்மதான். ரைட். அது இல்லன்னு சொல்லிட முடியாது இல்லையா? இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற யாரா இருந்தாலுமே, யாருக்குமே புடிக்காது. ஏன்னா எப்ப பார்த்தாலும் அவன் வந்தாலே இந்த உலகம் சரியில்ல, நாடு சரியில்ல, நான் சரியில்ல, எனக்கு இவ்ளோ பிரச்சனை, அவ்ளோ பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்கு எங்க ஜிம்ல வந்து முன்னாடி ஒரு ஜிம் போயிட்டு இருந்தேன். அந்த ஜிம்ல வந்து ஒரு பையன் இருப்பான். அவன் கூட போய் பேச ஸ்டார்ட்டிங்ல நான் தான் வந்து கம்யூனிகேஷன் பில்ட் பண்ணேன். பட் ஒரு நாள் அவன் கூட தனியா ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் தெரியுது, கம்ப்ளைண்ட் பண்றான். அவ்ளோ விஷயங்கள கம்ப்ளைண்ட் பண்றான் அவனோட லைஃப்ல. என் வீட்ல இது சரியில்ல, நாட்ல இது சரியில்ல. சரிடா அத உன்னால மாத்த முடிஞ்சா மாத்துடா அப்டின்னா, அதெல்லாம் நான் மாத்த மாட்டேன். ஆனா நான் கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணிக்கின்னே இருப்பேன் அப்டின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கின்னே இருக்கான் ஒரு ஒரு விஷயத்துக்கும். எனக்கு எப்போடா அந்த கான்வர்சேஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு போவேன்னு ஆயிடுச்சு. அப்போதான் நான் ரியலைஸ் பண்ணேன். அப்ப நான் இந்த மாரி போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, இல்ல நான் இந்த மாரி போய் புலம்பும்போது, எத்தன பேருக்கு அது வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்திருக்கும் அப்டின்னு சொல்ட்டு. ஸோ, அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னா, அதனால என்ன நடந்துற போகுது? ஏதாவது மாத்த முடியுமா? அப்டின்னு கேட்டா, நோ, நெவர். எதுவுமே மாத்த முடியாது இல்லையா? அப்ப எதுக்கு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும்? மேக்ஸிமம் ஆஃப் த டைம். ரைட்? ஸோ, அப்போ கம்ப்ளைண்ட் பண்ற இந்த ஒரு கேவலமான ஒரு ஹேபிட்ட தூக்கி போடுறதுக்கு, இது நல்ல ஹேபிட் கிடையாது. ரைட்? அப்ப இந்த விஷயத்த தூக்கி போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரே ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயம் தான் லிட்டரலி என் லைஃப்ல இன்னைக்கு வரைக்குமே நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கான ஒரு காரணம். கிராட்டிட்யூட். நன்றி உணர்ச்சியோட இருக்குது. இன்னைக்கு நான் அந்த டீ ஷர்ட் போட்டுருக்கேன். ஆனா இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. பட் இதுக்காக நான் டெய்லியுமே ஒரு தேங்க் பண்ணும்போது, இது எனக்கு பெரிய விஷயமா தெரியுது. லெட்ஸ் சே இப்போ என் கூட சேர்ந்து இந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்க. எல்லாருமே கண்ண மூடி. உங்க கண்ண மூடுனோனே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர பெர்சன் அவங்க நல்லவங்களோ, கெட்டவங்களோ அத பத்திலாம் யோசிக்காதீங்க. ஆனா அவங்க உங்க லைஃப்ல பண்ண ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும்ல, அதுக்கு தேங்க் யூ பண்ணுங்க. என்ன பொறுத்தவரைக்கும், எனக்கு கண்ண மூடுனோனே வந்த ஒரே ஒரு விஷயம், என்னோட ஃபாலோவர்ஸ். ஐ அம் சோ மச் கிரேட்ஃபுல் ஃபார் மை ஃபாலோவர்ஸ். பிகாஸ் தே ஆர் லவ்விங் மீ, தே சப்போர்ட்ஸ் மீ, தே ஆர் ஆல்வேஸ் வித் மீ. ரைட்? அதாவது வருவாங்க, ஒரு வீடியோக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, போவாங்க. அவங்கள நான் சொல்லல. அவங்க போறவங்க போயிட்டு போறாங்க. அவங்கள பத்தி நம்ம இங்க பேச வேணாம். பட் லிட்டரலா உண்மையாலுமே எனக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்கல்ல. அட்லீஸ்ட் அவங்க ஒரு 10 பேராவது ஜென்யூனா இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்காக தான் இந்த விஷயத்த நான் சொல்றேன். ஸோ ஐ அம் சோ மச் கிரேட்ஃபுல் ஃபார் யூ கைஸ். அண்ட் ஐ அம் லவ் யூ சோ மச். ஸோ அதனால ஒவ்வொரு வீடியோ எண்டுலயுமே நான் உங்களுக்கு லவ் யூ சொல்லும்போது, உங்க மேல இருக்கிற என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடக்கூடாது. அப்போ உங்க மேல எனக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் என்னால எப்படி குடுக்க முடியும் என்னால யோசிக்க முடியும். உங்க மேல அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு போயிட்டு வியூஸ் மேல, லைக்ஸ் மேல அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடுச்சுன்னா, உங்களுக்கான ப்ராப்பரான எந்த ஒரு வீடியோவும் என்னால குடுக்க முடியாது. ஸோ அப்ப யோசிச்சு பாருங்க. யாருக்கு நீங்க ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணணும்? ஒரு நோட் எடுங்க. பென் எடுங்க. கிராட்டிட்யூட் பண்ணுங்க. ஐ அம் சோ மச் கிரேட்ஃபுல் ஃபார் என்ன விஷயமா வேணா இருக்கலாம். அது உங்களோட கண்ணுக்கு, மூக்குக்கு, வாய்க்கு இல்ல. நீங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு, நீங்க 3 வேள சாப்பிடுற சாப்பாட்டுக்கு, நீங்க குடுக்குற தண்ணிக்குன்னு சொல்லி இப்படி எல்லா நம்பர் ஆஃப் திங்ஸுக்குமே கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் ஸோ கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றதுங்கிறத நீங்க எழுதும்போது, ஐ அம் சோ மச் கிரேட்ஃபுல் ஃபார் இந்த விஷயம். பிகாஸ் ஏன்? மேபி அது ஒரு வேள இந்த ஒரு பென்னா இருந்துச்சு அப்படின்னா, ஐ அம் சோ மச் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் பென். பிகாஸ் இட் ஹெல்ப்ஸ் மீ டூ ரைட் மை தாட்ஸ் இன் த நோட். பட் இட் வாஸ் கேம் ஃப்ரம் சம்ஒன்ஸ் ஹார்ட் வொர்க். ஸோ ஐ எம் தேங்க் யூ ஃபார் தட் அண்ட் சோ மச் கிரேட்ஃபுல் ஃபார் தட். இப்படின்னு எழுதுங்க. ஸோ இந்த மாரி டெய்லியும் ஏதாவது 2 விஷயத்துக்கோ, 3 விஷயத்துக்கோ எழுதுங்க. வீக் ஆக 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 ஒரு ஒரு விஷயமா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்க லைஃப்ல இந்த கம்ப்ளைண்ட்ங்கிற ஒரு மென்டாலிட்டி போயிட்டு, உங்க லைஃப்ல நெறையா அபண்டன்ஸான மைண்ட் செட் கிரியேட் ஆகும். உங்க மைண்ட் செட் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மைண்ட் செட் சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு பெர்சனல் ஆன்லைன் கோச்சிங் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த கோச்சிங்ல என்னென்ன இருக்கும் அப்டின்னா, உங்களோட மைண்ட் செட் எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? சப்கான்ஷியஸ் மூலமா எப்படி உங்களோட லைஃப்ல சக்சஸ நீங்க பார்க்கலாம்? அ செல்ஃப் இமேஜ்னா என்ன? டிசிப்ளின் எப்படி நம்ம கன்சிஸ்டன்ட்டா ஃபாலோ பண்ணலாம்னு இப்படிங்கிற இந்த ஒரு 4 டாபிக்ஸ பத்தி பயங்கரமான ரிசர்ச் பண்ணி நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ தான் 1, 2 பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டேட் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா, அ எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லி சொல்றேன். ஸோ be strong and stay positive. This is KJ. I will see you in this informative video and thank you for watching my video. Love you guys.